புதிய ஏற்பாடில் தசம பாகம் பேசப்படல. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிற காரியம் கொடுக்கறத பற்றி பேச போகிறேன். கொடுக்கறத பற்றி, கிவிங் அவர் ஃபைனான்ஸ், நம்முடைய பொருளாதாரத்தை தேவனுக்கு நாம் கொடுக்கறது. எல்லாம் செய்கிறது தானே, தசம்பாகம் போடுறோம், காணிக்கை போடுறோம். ஆனால் கொடுத்தல் 3 விதமாக இருக்குது. நான் 3 விதமான கொடுத்தலை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஓகே, கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் கிவிங் இஸ் கிவிங் டு ஆனர் சம்படி. கொடுக்கிற காரியம் கனப்படுத்துகிற கொடுத்தல். கிவிங் டு ஆனர் சம்படி. இப்போ என்னோட கேள்வி, நம்ம ஆண்டவருக்கு நம்ம பொருளாதாரத்தை கொடுக்குறோமா? அது எதுக்காக கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு தொகையை எடுத்து அதை தசம் பாகம்னு சொல்லி போகிறீங்க. ஸோ தசம் பாகம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, தசம் பாகம் இல்லை. புதிய ஏற்பாடில் தசம் பாகம் பேசப்படல. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஹலோ, தசம் பாகம் டைட்டில் இல்லை, அந்த பேர் இல்லை. ஆனால் கொடுக்கறத பற்றி பவுல் பேசியிருக்கிறார். கொடுங்கள், உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார், எல்லாம் பவுல் சொல்லியிருக்கிறார். கொடுக்க சொல்லியிருக்கிறார். இன்ஃபேக்ட் அவருக்கே சபை கொடுத்து அவருடைய மிஷன் ஊழியத்துக்கு, வெளி ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? கொடுக்கறது நிச்சயமாக அவசியம். ஏனென்றால் தேவன் படைத்த ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. செடியை பாருங்கள், இலையை கொடுக்குது, பூ கொடுக்குது, கனி கொடுக்குது. மிருகத்தை பாருங்கள், அதுங்களுக்கு தகுந்த மாதிரி அதுங்களுடைய உற்பத்தி ஆகி அதுங்களுடைய பெருக்களை உண்டாக்குது. எல்லாமே கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. சூரியன் பாருங்கள், வெளிச்சத்தை கொடுக்குது. சந்திரன் பாருங்கள், இரவில் வெளிச்சத்தை கொடுக்குது. இதெல்லாம் கொடுத்துக்குது. ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டே தான் இருக்குது. அப்போ அவரோட பிள்ளைங்க மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன